பஞ்சாப், ஹரியானாவில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இந்நிலையில் நேற்று இயல்பை விட அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகரின் முக்கிய பகுதிகளில் அதிகாலை முதல் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியதால் காலை 8 மணியை கடந்தும் இந்த நிலை நீடித்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இந்நிலையில் தனியார் பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளும் காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 3 மணி வரை மட்டுமே இயங்க பஞ்சாப் அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி வரை இந்த நடைமுறை பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளார். மணிப்பூரிலிருந்து மும்பை வரை செல்லும் இந்த யாத்திரைக்கு பாரத நியாய யாத்திரை என பெயரிடப்பட்டுள்ளது. 67 நாட்கள் நடைபெறும் இந்த பயணம் வருகிற 14ஆம் தேதி தொடங்குகிறது. காங்கிரசின் இந்த நியாய யாத்திரையை பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். லக்னோவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவை கடந்த பல ஆண்டுகளாக ஒன்றுபடுத்த எந்த முயற்சியும் எடுக்காதவர்கள் இந்திய ஒற்றுமை பயணத்திற்கு புறப்பட்டனர். நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதையே குறிக்கோளாக கொண்டு எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் ஏழைகள் என்ற 4 சாதியினரையே பிரதமர் மோடி பார்க்கிறார். இந்த சாதியினரை வலுப்படுத்தினால் நாடு தானாகவே வளர்ச்சி அடைந்துவிடும் என்று தெரிவித்துள்ளார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்து வந்த 370வது பிரிவை ரத்து செய்த மத்திய அரசு அங்கு பயங்கரவாதத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்வதில்லை என்ற மோடி அரசின் கொள்கையின்படி இந்தியாவுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். இந்நிலையில் காஷ்மீரை சேர்ந்த தெஹ்ரீக்-இ என்ற பிரிவினைவாத அமைப்புக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் 5 ஆண்டுகள் தடை விதித்துள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் டிசம்பர் 23ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அதற்காக 23ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 10 நாட்கள் சொர்க்கவாசல் வழிபாட்டிற்காக இலவச தரிசனத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். அதற்காக இலவச தரிசன டோக்கன்கள் விநியோகம் 22ஆம் தேதி மதியம் தொடங்கி 25ஆம் தேதி அதிகாலை 4:27 மணியுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் திருப்பதியில் உள்ள கவுண்டர்களில் இலவச தரிசனத்திற்காக வரும் பக்தர்களுக்கு தேதி, நேரம் குறிப்பிடப்பட்ட தரிசன டோக்கன்கள் விநியோகம் செய்யும் பணி மீண்டும் நாளை அதிகாலை 4 மணியளவில் தொடங்குகிறது. அதிகாலை 4 மணியிலிருந்து இலவச தரிசன டோக்கன்கள் பெற்ற பக்தர்கள் மதியம் 12 மணியிலிருந்தே கோயிலுக்குள் சென்று ஏழுமலையானை வழிபட அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. 2024 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். பல்வேறு இடங்களில் வான வேடிக்கை நிகழ்ச்சி புத்தாண்டை வரவேற்றனர். இந்நிலையில் புத்தாண்டை ஒட்டி நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, சென்னை சாந்தோம் உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கோவை, ஈரோடு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. ஈரோட்டில் தேவாலயத்திற்கு முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்து புத்தாண்டை வரவேற்றனர். மேலும் சென்னையின் பல்வேறு இடங்களில் உள்ள இந்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அங்கு பக்தர்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஆங்கில புத்தாண்டு 2024 நள்ளிரவு 12 மணிக்கு பிறந்துள்ளது. இதையொட்டி நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ந்தனர். இதை முன்னிட்டு சென்னையில் புத்தாண்டுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மெரினா கடற்கரையில் நள்ளிரவு 1 மணி வரை பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. சென்னை கடற்கரை சாலையில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நட்சத்திர ஹோட்டல்கள், மால்களில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் கோவை, மதுரை, கன்னியாகுமரி உட்பட பல்வேறு பகுதிகளிலும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது.
சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நேற்று உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவக்கூடும். இதனால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை முதல் 6ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் புதிய சிந்தனை, புதிய இலக்குகளுக்கான வாசலை திறந்து வைத்து நம்பிக்கையின் ஒளி கதிர்களுடன் பிறக்கிறது இனிய புத்தாண்டு. எல்லோருக்கும் எல்லாம் என்ற நமது லட்சியம் நிறைவேறும் நிறைவான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும். அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் இனிய மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளால் பலவித அனுபவங்களை வழங்கிய இந்த 2023 வழி அனுப்பி புதிய அனுபவங்களை பெறவும் சாதனைகளை தொடர்ந்து படைக்கவும் 2024 வரவேற்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். 2024 புத்தாண்டை முன்னிட்டு நாட்டின் முக்கிய தலைவர்கள் பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழக மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024 புத்தாண்டை முன்னிட்டு அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்ட சீர்திருத்தங்கள் காலனித்துவ பாரம்பரியத்தை நிராகரித்ததுடன் நமது தேசத்தின் ஜனநாயக நெறிமுறைகளை மேலும் ஆழப்படுத்தியுள்ளன. நாம் நமது சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தி ஒரே தேசமாக கடுமையான சவால்களை முறியடித்து முன்னேறினோம். புத்தாண்டு 2024 நம் அனைவருக்கும் மேலும் மகிழ்ச்சி, நல்லிணக்கம், நல்ல ஆரோக்கியம் மற்றும் வெற்றியை கொடுக்கட்டும் என பதிவிட்டுள்ளார். இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாக்கி வரும் படத்தில் விஜய் நடித்து வருகிறார். தளபதி 68 என தற்காலிகமாக பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, ஜெயராம், கணேஷ், யோகிபாபு உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர். கல்பாத்தி எஸ் அகோரம் சார்பில் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. அந்த போஸ்டரில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற படத்தின் பெயரை குறிப்பிட்டுள்ளது. இதில் நடிகர் விஜய் 2 தோற்றங்களில் இருப்பதால் தளபதி 68 விஜய் டபுள் ஆக்ஷனாக இருக்கலாம் என ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மதுரை எஸ்.எஸ். காலனி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயில HDFC வங்கியின் பரிவர்த்தனை திட்டம் மூலம் 97 மாணவ மாணவிகளுக்கு 32,83,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வழங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், மற்ற மாநிலங்களில் 18 வயதில் பள்ளிக்கல்வி அறிவு பெற்றவர்கள் 50% உள்ளனர். தமிழ்நாட்டில் 90% பேர் உள்ளனர். தமிழ்நாட்டில் 100% கல்வி அறிவு பெற்ற மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதே முதலமைச்சரின் இலக்கு. அந்த சாதனையையும் முதலமைச்சர் செய்து முடிப்பார் என பேசினார். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கூடக்கரை குமரன் நகர் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வழி தவறி வந்த மான் ஒன்று சுற்றித் திரிந்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் சுற்றித் திரிந்த 1.5 வயது மதிக்கத்தக்க பெண் மானை அப்பகுதியில் உள்ள நாய்கள் துரத்தி சென்றுள்ளது. அச்சத்தில் அந்த மான் குமரன் நகரில் உள்ள ஒரு வீட்டிற்குள் சென்று பதுங்கியுள்ளது. இதனை அறிந்த அந்த வீட்டின் உரிமையாளர்கள் மானை துரத்தி வந்த நாய்களை அங்கிருந்து விரட்டிவிட்டு இதுகுறித்து TN பாளையம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற TN பாளையம் வனத்துறையினர் மானை பத்திரமாக மீட்டு TN பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வன எல்லையில் விட்டனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரபல திரைப்பட இயக்குனர் மாருதி சுவாமி தரிசனம் செய்தார். VIP தரிசனத்தின் மூலம் தனது குடும்பத்தினருடன் ஏழுமலையானை தரிசித்தார். தரிசனத்துக்கு பின்னர் அவர்களுக்கு கோயில் ரங்கநாயக மண்டபத்தில் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். தொடர்ந்து ஆலயத்துக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு நடந்து வருவதாகவும், பிரபாஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் விரைவில் பண்டிகைக்கு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். மேலும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள திருநாவலூர், சேந்தநாடு, களமருதூர், எலவனாசூர் கோட்டை, ஆசனூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா பருவ சாகுபடிக்கான நெல் பயிர்கள் கடந்த ஆடி மாதம் நாற்று விடப்பட்டு புரட்டாசி மாத இறுதியில் நடவு செய்யப்பட்டது. இம்மாத இறுதியில் அறுவடை பணிகள் தொடங்க உள்ள நிலையில் சுமார் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் கழுத்துக்குலை மற்றும் குருத்துப்புழு தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து தங்களுக்கு இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மங்கலம் சாலை தர்கா வீதியில் பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் சாகிராஸ் ஹோமியோ கிளினிக் சார்பில் மத நல்லிணக்க மருத்துவ முகாம் தர்கா கமிட்டி தலைவர் அஷ்ரப் அலி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியினை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில தலைவர் முகமது ரபி துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், ஜாதி மதத்தை கடந்து மனிதநேயத்தோடு வாழ பல்சமய நல்லுறவு இயக்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும், தமிழக முதலமைச்சர் அனைத்து மக்களுக்கும் தேவையானவற்றை சிறப்பாக செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.